शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अदृश सामुष पराकृषयेषु चेत् भवति दोषवशात् नमः भवतु तत्पटलं पतितुं वयं तदुपचारवशात् दृशि चक्रुमः. உலகத்தில் பிரமங்கள் செய்யக்கூடிய இடத்துலெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது. அப்படி இல்லைன்னா எப்படி நீங்க ஆத்மானாத்மனோ உதரேதராஜாக சொல்றீங்க என்ற கேள்வி வருது. அதுக்கு பதில் கொடுத்தது எல்லாமே இங்கே வேணும்னா இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். வாஸ்தவம் சொல்ல வேண்டாம், ஆரோக்கியமா எல்லாத்தையும் அந்த தவத்துக்கு தேவையான சாமத்தையும் சொல்லுவோம். சாமத்தைனா காரண சமூகம், அதை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இது முக்கியமா என்ன பண்றதுன்னா, முதல்ல இந்த அத்வைத சித்தாந்தத்துல பொறுத்தவரைக்கும் இந்த எல்லா அனுபவத்தையும் பிரம்மம் சொல்லணும் இல்லையா? மாயிகம் சொல்லணும். ஏகமேவ ஆனந்தியம் பண்றது, சரி பண்றது, சுதிய உபாதனம் பண்றது, அது நம்மளால அது இந்த விஞ்ஞான சித்தாந்தம் வாங்கிக்க முடியல. ஏன்னா எல்லாமே பிரம்மம் சொல்லும்போது அது எப்படி ஆத்மாவில் அனாத்ம பிரம்மம் ஏன் வாங்கிக்க முடியல, மனசுல ஏன் கொட்டுறது இல்லைன்னா முக்கியமான காரணம் இப்படியெல்லாம் ஒரு பிரம்மம் நடக்காது என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஏற்கனவே வந்திருக்கு. அதுக்கு காரணம் பிரம்மம் நடக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வேலை செய்யல, கைதிகள்லாம் வச்சிருக்கோம். நியமங்கள் இப்படி இருந்தால்தான் பிரம்மம் நடக்கும், இப்படி இருந்தால்தான் நடக்கும். அந்த மாதிரி எத்தனையோ நியமங்கள் பிராமணிகமோ அப்பிராமணிகமோ தெரியாது, அப்படியே மனசுல வந்து சேர்ந்துருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது ஒரு பிரம்மம்னு சொல்ல முடியும். அதனால இது நம்ம வாகன குழந்தையா இருந்தா பிரம்மம் சொல்லிக்கலாம் சாதாரணமா. அது பாதிக்கிறதுனா பிரம்மம் தான் வருதான். அது எப்படி நடந்ததுன்னா அப்புறம் பார்க்கலாம். பாதிக்கிறதுனா பிரம்மம் தான். வாகனம் இருக்கான்னு கேட்ட சுத்தியை சொல்றது. நேகனாசி கொஞ்சம் சுத்தியினால பாகம் இருக்கு. நம்மளுடைய கண்ணால பாகம் வேண்டாம். பாகமே சொல்லிக் கொடுக்கறது சுத்தி. பாகம் என்ன கிடையாது என்ற நிச்சயம். இது இதுவரைக்கும் நடந்தது பிரமை என்ற நிச்சயத்தை காமிக்கிறது சுத்தி. அது இருந்தாலும் அந்த சுத்தியிலும் விசுவாசம் வருவதில்லை, அது நம்பிக்கை ஏற்படுவதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிரம்மம் என்றது ஒரு மனசுலையே கொண்டு வர்றதுக்கு சிரமம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி நியமங்கள், எத்தனையோ நியமங்கள் நம்மளுடைய மனசுல எப்படியோ எழுதியிருக்கும். அது சாஸ்திரம் படித்ததுனால என்றது இல்லை. சாஸ்திரம் படிச்சா இன்னும் நிறைய நியமங்கள் வரும். சாஸ்திரம் படிக்காமல் சாதாரணமா பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால், சாதாரணமா நம்மளுடைய மனசுல சில எண்ணங்கள் இருக்கும். பிரமமா இருக்க முடியாது, இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் பிரமம், இல்லைன்னா பிரமம் இருக்கும், பிரமமா இருக்க முடியாது. இதுனா என்ன அர்த்தம்? ரமகாரணி பூதாக கேட்கிற நியமா ஏதாவது நியமேஷு தத்துவேவ இதம் ஞானம் பிரமோ பவதி. இப்படியெல்லாம் நியமங்கள் இருந்தால், இப்படியெல்லாம் இருக்குன்னா அது பிரமமா சொல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. இப்படி ஒரு மனசு ஏறி இருக்கிறது. இந்த நியமங்களே முதல் உழைக்கணும். அதுதான் முதல் இந்த அத்தியாச பாஷ்யத்தினுடைய வேலை இல்லை. இப்படி இருந்தாலும் அது பிரம்மம், இல்லைன்னா பிரம்மமா இருக்க முடியாது. இந்த மாதிரி எதெல்லாம் மனசு வந்திருக்கோ அது முக்காவாசி தப்பு. அப்படி ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது என்றது மனசு கொண்டு வரணும். பிரம்மத்துக்கு இப்படி இருந்தால்தான் பிரம்மம் நடக்கும், இப்படி இருந்தா நடக்காது அப்படின்னு நிறைய எதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ அது சாஸ்திர வாசனையினால் இருக்கலாம், லோக வாசனையினால் இருக்கலாம், பலவிதமா இருக்கலாம். பிராமணிகமோ அப்பிராமணிகமோ இதெல்லாம் மனசு வந்திருக்கோ அது முக்கால்வாசி பார்த்தா, பரீட்சை பண்ணி பார்த்தா அதெல்லாம் அப்பிராமணிகமாக ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்றதுன்னா எல்லா பிரமத்தையும் பரீட்சை பண்றது இல்லை. ஏதோ சில பிரசித்த பிரமத்தை, சுற்றி இருக்கிற பிரமத்தையோ தத்துவ பிரமத்தையோ மட்டும் பார்த்துங்க. அங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, எப்படி பிரமமா இருக்க முடியும் கேட்கறது. சுற்றி இருக்கிற பிரமத்தையை மட்டும் பார்த்து இல்லை, எத்தனையோ பிரமங்கள் உலகத்தில் இருக்கு. அந்த எல்லா பிரமங்களும்
பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்படி இருந்தால் பிரமம் வரலாம், இல்லைன்னா வராது. அது அந்த பிரமத்துக்கும் அதுக்கு காரணம், பிரமத்துக்கு காரணத்தை நிரூபணம் பண்ணும் பொழுது எல்லா பிரமத்தையும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஒன்று அந்த பிரமத்தை பார்த்துட்டு நம்மளால ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் பெரும்பாலும் அது சாஸ்திரத்திலா இருந்தாலும் லோகத்திலா இருந்தாலும் அது ஓரளவு தான் ஒன்றது. பரீட்சை பண்ணி பார்த்தா ஒன்றும் அவ்வளவு அர்த்தம் கிடையாது. அதனால இந்த மாதிரி அப்பிராமாணிகமான எத்தனையோ நியமங்களை மனசு வச்சிருந்து சுதியுடைய உபதேசத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது தப்பு. சுதி உபதேசம் பண்ணக்கூடிய பாதக பிரத்தியத்தை காமிக்கிறது இல்லையா? தத்துவஞானிக்கு பிரமம் கிடையாது, இதெல்லாம் விதவிதமா சொல்லும் பொழுது அந்த உபதேசத்தை வாங்கிக்க முடியாது இருக்கிறது தப்பு. அதுக்காக முதல் இப்படி இருக்கா அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னொரு இடத்துல கிடையாது. அப்படி காரணம் சொல்ல முடியும். எல்லா இடத்துல இருந்தாதான் காரணம் சொல்ல முடியும், இல்லைன்னா காரணம் சொல்லவே முடியாது. அதுக்காக விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த பிரம்ம பிரச்சனையை விசாரமா விசாரிக்கிறது தான் காரணம். இப்போ உண்மையா ஒரு இது இருந்தாதான் அது சாதிருஷ்யமாகட்டும், சாமானிய ஆகார பிரதி, சாம்சத்துவம், விஷய விஷயபாவம், இந்த மாதிரி அந்நியத்திர பிரசித்தி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லும். அந்நியத்திரம் பிரசித்தமா இருந்தால் தான் இங்கே பிரமம் நடக்கும். ஒரு நியமம் 5000 வருஷம் இருக்கக்கூடிய நியமம். இன்னொரு இடத்துல வாஸ்தவமா இருந்தால் தான் இங்கே பிரமமா வரும். உங்களுக்கு இங்கே பிரமம் ஏற்படணும்னா இன்னொரு இடத்துல வாஸ்தவமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல நீங்க வாஸ்தவமா அந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்த அப்புறம் தான் இங்கே பிரமம் வரும். ரெஜலம் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வாஸ்தவமா பார்த்திருக்கீங்க. அதனாலதான் இந்த சுத்தியில அந்த பிரமம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்காது. ஒரு நியமம் வச்சுட்டு இருக்காங்க 5000. அது கிடையாது. ரைட்டு, வாஸ்தவம் தான் தோணும். ஆனா விசாரம் பண்ணா அது கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? இப்படி விஷயம் இருக்கு, அப்படி இல்லைன்னு தெரியுது பல இடத்துல. சித்திரம் வருது தெரியுமா? சித்திரத்துல உலகம் வேண்டாம், கற்பத்தை எடுத்துக்கோங்க. உண்மையா கற்பத்தை பார்க்கவே இல்லை. இந்த ஜென்மாவிலே பார்க்கல, நீங்க எங்கேயும் சரியான கற்பத்தை பார்க்கவே இல்லை. ஆனா கற்பம் ஏதோ ஒன்று இருக்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கும். சித்திரத்தில் பார்த்துருக்கும். ஓ இப்படி இருந்தா கற்பம், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பிரமம் நடக்கலாம் இல்லையோ, பிரமம் வரலாம் இல்லையோ, பிரமம் நடந்ததுக்கு எந்த இதுவும் இல்லை, பிரதிபந்தகமும் இல்லை. நெற்றியில கற்பகிரகம் வர்றதுக்கு கற்பகனுடைய சுரூபம் பிரசித்தமா இருக்கணும். அவ்வளவுதான். சரியான கற்பத்தை பார்த்த அப்புறம் தான் பிரமம் வருவதுன்றது கிடையாது. அப்ப நியமம் போச்சு. இப்படி பார்த்தா எல்லா நியமமும் ஒரு இடத்துல தான் சரியா இருக்கு, இன்னொரு இடத்துல சரியா இல்லை. அப்படி தெரியாது. உங்களுடைய கேள்வி நான் இப்படி புரியுது, எடுக்கிறேன். இப்போ அந்த எந்த ரஜத்தை பார்க்கறதோ அந்த ரஜத்தையே இன்னொரு இடத்துல பார்க்கறதோ அப்படின்னு கேள்வியா? ஜாதி எப்படின்னா கோமன் ஃபேக்டர். ஆமா, பிரமத்துல இப்ப பார்க்கக்கூடிய ரஜனம் இருக்கு. நம்மளுடைய சித்தாந்தத்தில் அனிர்வதனீய ரஜனம். அவரு கேட்ட கேள்விக்கு வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அனிர்வதனீய ரஜனமா? அனிர்வதனியம் தெரியாது. நமக்கு பார்க்கும்போது ரஜனம் அவ்வளவுதான். இந்த ரஜனத்துல உண்மையான ரஜனம் இருக்கு இல்லையா, ஆமணாதிகள், அந்த ரஜனத்துல ரஜனத்துவ ஜாதி இருக்கு. அந்த ஜாதி பற்றியும் தெரியும். அது இதம் பண்றது அது சாதாரண தெரியுது. ரஜதத்தோட தான் ரஜதத்துவ விசிஷ்டமா தான் தெரியுது. ரஜதத்துவ விசிஷ்டமா தெரியறதாக ரஜதம் விவகாரம் வரும். நீங்க அந்த பிரமம் நடக்கும்போது ரஜதம் ரஜதம் சொல்றது இல்லையா, அந்த ரஜதம் என்ற வார்த்தைக்கு முக்கியார்த்தமா இல்லையா இருக்கிறது? முக்கியார்த்தம் அது. ஏன்னா அது பிரைமரி மீனிங் வச்சுதான் நீங்க சொல்றது. உண்மையான ரஜதமா இல்லையான்னு நான் கேட்கல. ஆனா அந்த வார்த்தைக்கு வாக்கியார்த்தம் அது. ரஜதத்துவ ஜாதி இருக்கட்டும், அவங்க எல்லாரும் ஒன்றும் தப்பு இல்லை. ரஜதத்துவ ஜாதி என்றது பிராதிபாசிக ரஜதத்திலும் இருக்கு, வியாபகாரிக ரஜதத்திலும் இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி கேள்விக்கு பதில். ரஜதத்துவ ஜாதி என்றது வியாபகாரிக ரஜதத்தில் இருக்கிற
அந்த வஸ்து எடுக்கிறதுக்கு போறதா இருந்தால் அங்க அந்த வஸ்துவில ரஜதத்துவம் தெரியறது இல்லையா? ரஜதத்துவம் எங்க தெரியறதுன்னா ரஜதத்திலா இடத்திலா கேட்கிறார். ரெண்டு சொல்லலாம். இடம் சாதாரணியா அந்த ரஜதமே இடம் சாதாரணியமா தானே தெரியுது. இடம் வேற ரஜதம் வேற தெரியுது இல்லையே. இடம் அஞ்சது ரஜதம் அஞ்சது கிடையாது. இடம் ரஜதம் அது இதனி ரஜதாபியாசா இதனி சாதாரணியன ரஜதாபியாசா இதனி சாதாரணியன ரஜதத்வாபியாசா எல்லாமே இருக்கு. ரஜதத்துல ரஜதத்வாபியாசம் இல்லை, இதனி சாதாரணியன ரஜதத்வாபியாசம். அது அந்த அதுக்குள்ள போனோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் சாஸ்திர பிரக்கிரிக்கு வரதான் போக முடியும். அது எப்படி உபன்யாச வழியில் சொல்றதா தெரியாது, அதுதான் கஷ்டம். சில வார்த்தைகள் தமிழே சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாது என்றது மட்டும் இல்லை. இப்போ எனக்கு தமிழோட மலையாளம் நல்லா தெரியுறதா மலையாளம் சொல்ல முடியாது. ரஜதத்வத்தியா சொல்றது ரொம்ப சுலபம். ரஜதத்வத்தினுடைய சொல்ல கஷ்டமா இருக்கும், வார்த்தையே கஷ்டமா இருக்கு. ரஜதத்வத்தியா அது சொல்லி பழக்கம் பண்ண முடியாது. இதற்கு சாதாரண ரஜதம் அபியசிதே ரஜதத்வத்திய அபியாசம் போதி அவ்வளவுதான் சொல்லணும். நீங்க டெக்னிக்கலா உள்ளுக்குள்ள போனோம்னா சம்ஸ்கிருதம் சரியா வாயில் வந்த அப்புறம் தான் சரியா வரும். சம்ஸ்கிருதம் வாசிக்கிறது முதல், அப்புறம் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கிறது வாயில் வருவதனால் ரொம்ப சுலபம். இல்லைன்னா நிரூபணம் பண்றது கஷ்டம் தான். பிரமத்தை பிரமமா தெரிஞ்சுக்க முடியாது. பிரமை வர்ற வரைக்கும் அது பாதிக்கிற வரைக்கும் வாத பரியந்தம் பிரமஹா பிரமத்வேன வஜ்ஞாயிலே. பிரமம் தெரியாது இல்லையா? ஜனிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரமம் தெரியுமா? அகம் ராமோஸ்மி அப்படின்னா துரோகி வராது இல்லையா? அப்ப பிரமத்துவ ஜாதியோடு தெரியறது இல்லை, பிரமையா தான் தெரியுது. நான் சரியா பார்த்துட்டு இருக்கேன், பிரமத்தை எடுக்க போறது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமான்ய ஞானம் ஒரு பிரமம். இடம் ஞானம் பிரமா இருக்க போறா இல்லையா? அப்படின்னா ரஜத ஞானம் பிரமம். ரஜத ஞானம் பிரமா என்ற ஞானம் ஒரு பிரமம். புரியுதா? இது எனக்கு நான் யதார்த்தமா தெரிகிறேன், இது ஒரு பிரமம் தானே. யதார்த்த ஞானம் கிடையாது. அப்படியெல்லாம் நடக்குது, மேல மேல் பிரமம் தான் நடக்குது. அப்புறம் பாதிக்கும் பொழுது எல்லாமே புரிஞ்சு போச்சு. ரஜதம் கிடையாது, ஞானம் பிரமம் தான், சாமானிய நிச்சயம் பிரமம் தான், எல்லாமே உடனடியா போகுது. ரஜதத்துவம் தெரியணும். ரஜதத்துவம் தெரியாம அதை எடுக்கிறவர்களுக்கு போக முடியாது. அந்த பிரவೃತ್ತಿ வராது. வேற ஏதோ செஞ்சா பிரவೃತ್ತಿ வராது. எனக்கு ரஜதம் தானே வேணும். அதனால ரஜதத்துவ ஜாதியோட தெரியுது. சும்மா ஏதோ ஒரு வஸ்து இல்லை, ரஜதத்துவ ஜாதியோட அந்த வஸ்து தெரியுது. அப்படியெல்லாம் பிரக்கிரிய உபாயம் பண்றது காமிக்கிறது. சரி, எந்த பிரமமா இருந்தாலும் பல இடத்துல நம்ம பார்த்துட்ட எல்லா இடத்துலும் பார்த்துட்டு தான் சொல்லணும். சில இடத்துல மட்டும் பார்த்துட்டு அதனுடைய சாமகிரியை இது பண்ணக்கூடாது. இவ்வளவுதான், இப்படி இருந்தா தான் பிரமம் வரும் என்றது நினைக்கக்கூடாது. கல்பனை மூலமா சொல்லணும்னா கல்பனை மூலமா எல்லா இடத்துலும் சொல்லலாம். பல இடத்திலும் நமக்கு கல்விதான் தான் தேவைப்படுறது. அது முதல் புரிஞ்சிட வேண்டிய விஷயம். வாஸ்தவமா இல்லைன்னா எப்படி நடக்கிறது கேட்பா இல்லையா? இதெல்லாம் வாஸ்தவம் சரியான பதார்த்தம் இல்லைன்னா நடக்காது. அப்படி இல்லை, பல இடத்திலும் கல்பித பதார்த்தம் நமக்கு வேணும், சரியான பதார்த்தம் வேண்டாம். கல்பித பதார்த்தத்தினாலே எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? இப்ப பயம் அனுபவிக்கிறது எப்படி? இந்த சாஸ்திராசிக தர்ப்பத்தை பார்த்துட்டு பயம் அனுபவிக்கிறது இல்லையா? சரியான பயம் வருது. கல்பித தர்ப்பத்திலிருந்து சரியான பயம் வருது இல்லையா? அவ எதுக்கு? உங்களுக்கு பயம் வேணும். ஒருத்தரை பயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தர்ப்பம்னா பயங்கர ரொம்ப பயம், உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். அதுக்காக தர்ப்பம் மாதிரி ஒரு அனுபவத்தை கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? சரியான தர்ப்பத்தை ஏற்பாடு பண்ணணுமா? அதான் அனாவசியம். அது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கல்பித பதார்த்தத்தினாலே நம்மளால உபாதனம் பண்ண முடியும். இப்ப ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம் சொல்றது இல்லையா? கல்பிதம் ஜெகத்காரணத்துவம் தானே. ஜன்மாத்யஸ்ய பிரம்ம லட்சணம் ஏயஸ்ய பிரம்மணா லட்சணம் உச்சதே ஜன்மாத்யஸ்ய இது சொல்றது இல்லையா? ஜெகத் காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம். ஜெகதா சிருஷ்டிஸ்திதி லயாக யஸ்மாத் பவந்தி தத் பிரம்மா. இதோட லட்சணம் சொல்றது. இந்த ஜெகத் காரணத்துவம் என்றது பிரம்மத்தினுடைய லட்சணம். எந்த பிரம்மம்? ஏயஸ்ய பிரம்மணா லட்சணம். ஏய பிரம்மா சுத்தம் பிரம்மா.
இதுதான் நிர்குணம். அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லும் பொழுது இந்த ஜெகத்காரணத்துவம் என்ற லட்சணம் வாஸ்தவமான லட்சணம் சொல்ல முடியுமா? ஆமா, சகல பிரம்மத்துக்கு தான் சேரும், சுத்த பிரம்மத்துக்கு வராது. சுத்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும் இல்லையா? லட்சணம் சொல்லணும். ஜெகத்காரணத்துவம், ஜெகத்காரணத்துவம் வாஸ்தவமா இருக்கா? வாஸ்தவமா கிடையாது. வாஸ்தவமா கிடையாதுன்னா எப்படி லட்சணமா சொல்றீங்க? வாஸ்தவமா இருந்தாதான் லட்சணம் சொல்ல முடியும். ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஜெகத்காரணத்திலே வச்சுட்டு லட்சணம் சொன்னால் ஆரோக்கிய தர்மமும் லட்சணமா ஒத்துக்கலாம். அது ரொம்ப கஷ்டம். பல இடத்துல அதிகாரம் எல்லாம் வரும். ஏதோ எங்கேயோ ஆரோகம் பண்ணி இதுதான் லட்சணம் சொன்னா சரியா போகும் அப்படி கேட்பான். ஆத்மீகத்து தர்மத்தையோ லட்சணத்தும். ஆனா அப்படி இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. லட்சணத்தினுடைய லட்சணம் என்ன? அசாதாரண தர்மோ லட்சணம். அசாதாரண வாஸ்தவிக தர்மோ லட்சணம் சொல்லல, அசாதாரணமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெகத்காரணத்துவம் சுத்தே பிரம்மணி கல்பிதம் பவதுனாமா கல்பிதமே வாஸ்தவம் தான், வாஸ்தவம் கிடையாது. ததாபி ஜெகத்காரணத்துவம் புத்திரம் கல்பனியம் சேத் பிரம்மண்யேவ கல்பனியம் தான் அந்நியத்திராம இது நியமம் வருது. ஜெகத்காரணத்துவம் கல்பிதமா இருக்கட்டும், ஆனால் அது பிரம்மத்திலும் கல்பனம் பண்ண முடியும். அச்சேதன பிரதானத்திலேயோ பரமாணுவிலேயோ வேற ஏதாவது கல்பனை பண்ணக்கூடாது. அது எப்படி? சுத்தி சொல்றதுன்னு கல்பனை பண்றது. நம்ம கஸ்மா சேர சம்பவம் சமிதி கசம் நியாயசாமி பாஷிகாரர் சொல்றாரு. ஜெகத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டா நம்மளே கல்பனை பண்றதா? கபோல கல்பனை பண்ண முடியாது இல்லையா? ஸ்ருதியோட உத்தேசம் எப்படின்னு பார்க்கறதான கல்பனை பண்ணோம். அது கல்பனை கூட சொல்லக்கூடாது. இப்போ கல்பனம் என்ன தெரியுது? நித்தியாத ஸ்ருதியை பார்த்ததுதான் தெரியுது. இதெல்லாம் கல்பனமா? ஓஹோ, அது அப்புறம் தெரியுது. இப்பதான் லட்சணம் தான். ஜெகத் காரணமா சொல்லி எது சொல்றதோ அதுதான் ஜெகத் காரணம். இந்த ஜெகத் காரணத்தும் அந்த பிரம்மத்தில் கல்பிதம் எப்ப தெரியுது? நேகனான ஆஸ்திகா தத்துவம் இதெல்லாம் படிச்சதான் தெரியுது. இப்ப லட்சணம் தானே உங்களுக்கு தேவைப்படுது. அது கல்பிதமா கல்பிதம் இல்லையா? அதெல்லாம் அனாவசியமான கேள்வி. அல்ல யார் கேட்கறது? கல்பிதமா அகல்பிதமான ஜெகத் காரணத்தும் அவ்வளவு ஜெகத் காரணத்தும் இருக்கு. ஆரோக்கியம் தானே இருக்கு. அதை இப்ப கேட்கக்கூடாது. அது வித்தியாசம் சொல்லி படிச்சவர்கள் தான் கேட்கணும். இப்பதான் கேட்கக்கூடாது. அப்போ அசாதாரணமா இருந்தா போதும். அந்த கல்பனை கல்பனையும் அங்கேதான் வைக்கணும்னா இன்னும் ரெண்டு கல்பனை பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதான் அசாதாரணமா இல்லையா? இப்போ இதுதான் சுக்தியோட லட்சணம் என்ன? என்னன்னு கேட்டா, ஒரு பிரபஞ்சம் ஒரு சொல்லிக் கொடுக்குற யா இயம் எதிரம் ரஜிதம் சாயோ சுக்தி. அதுக்கான அது லட்சணம் தான். நீ உனக்கு எங்க ரஜிதம் பிரமம் ஏற்பட்டிருக்கோ அதுதான் சுக்தி. இது கல்விதம் லட்சணம் சொல்றது. சாகாகிரே சந்திரா எப்படி இருக்கு? சாகாகிரே சந்திரா எது சந்திரான்னு கேட்டா, இப்போ ஆகாசத்துல எல்லா இடங்களும் பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா? இச்சந்திரா பிரகிருஷ்ட பிரகாசம் சொன்னாலும் பல பிரகாசங்கள் தெரியாது. எது சந்திரன்? அந்த சாகாகிரத்தில் பார்க்கறது. இப்ப சாகாத்திரே என்றது சாகாத்திரத்தில் தெரியக்கூடியது. சாகாத்திர வஸ்துவம் இது வாஸ்தவமா? சந்திரன் அந்த சாகாகிரத்துல இருக்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் அது லட்சணம். ஏன்னா லட்சணத்தினுடைய வேலை என்ன? அது பிரிச்சு காமிக்கிறது. பிரிச்சு தெரியுது இல்லையா? தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லட்சணத்துக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால அது கல்பிதமான லட்சணத்தினாலேயும் கல்பிதமான தர்மத்தினாலேயும் இதரவியாவர்த்தி என்றது பண்ண முடியும்னால் அதே போதும். அகல்பிதமாக தான் இருக்கணும் என்றது கிடையாது, கட்டாயமா இல்லை. அதனால பிரமையே ஏற்படுது. ஆத்மானாத்மனோகோ இதரேதராத்தியாசோ பவதி என்ற ஸ்டேட்மெண்ட் அதை சரிப்படுத்துறதுக்காக அந்த பிரம்ம பிரக்கிரியெல்லாம் அந்த பிரம்மத்தை கண்டு கொண்டு வரணும். அது முடியாது என்றது கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு தோன்றதோ அதெல்லாம் நான் கல்பனை மூலமா நீங்க ஆரோக்கியத்தை வச்சுட்டு கொண்டு வரேன். இப்ப ஆரோக்கியம் பிரம்மத்துக்கு காரணம் என்ன கேட்கும்போது ஆரோக்கியத்தினால எப்படி பதில் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கப்புறம் வரேன் அந்த விஷயத்திலே வரும். இப்ப முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தத் சகலம் பதிலும் வயம் தது உபகாரவசாம் திருஷ்டி சக்துமா.
ஆத்மனி அனாத்மாத்யாசோ வக்தவ்யா. ஏததர்த்தம் ஆத்மனः அதிஷ்டானस्य சாட்சத்துவம் அபேட்சிதம். கல்பனையா வதாமः கல்பிதம் சாட்சத்துவம் ஆத்மனி अस्ति. விஷயத்துவம் அபேட்சிதம் அசோ கல்பிதம் விஷயத்துவம் अस्ति. இந்த மாதிரி எதெல்லாம் வேணும் நீங்க சாதரியம் அபேட்சிதம் கல்பிதம் சாதரியம் ஏனகேனாத்தியம்சேன சாதரியம் வஸ்துஸ்திதி. இந்த மாதிரி எதெல்லாம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இது கொண்டு வர முடியும். தத் சகலம் வயம் தது உபச்சாரவசா திருஷி சக்னுமः. அபிச்ச ஆஷ்யதேவ தத்ரவி விஷயதா உபச்சார சமாஸ்ரயா ஸ்வவததைவ ததாவதிதி ப்ருவன் சகலம் ஆத்மனி விப்ரம சித்தயேவ. இது அழகா எழுதுறாங்க. இது ஒன்றும் நாம சொல்ல வேண்டியதில்லை, நம்மளே ஏதோ புதுசா சொல்றது அப்படி இல்லை, கிடையாது. ஆஷ்யதேவ வததி அபிச்ச ஆஷ்யதேவ ஆஷ்யகாரேவ தத்ரவி சொல்லியிருக்காரு. இது விஷயதா உபச்சார சமாஸ்ரயா. அந்த ஆத்மனः விஷயத்துவம் கதம் கேள்விக்கு பதிலாக கற்பிதம் விஷயத்துவம் அஸ்தி. யார் சொல்லியிருக்கார்? பாஷிகாரே சொல்லியிருக்கார். கேள்வியும் கொண்டு வந்து சொல்லியிருக்கார். கேள்வி என்ன? கதம் புனம் பிரத்யேகாத்மன்ய அக்ஷயே அத்தியாசோ விஷய தர்மானாம். கேள்வி. இந்த கேள்வியை கொண்டு வந்து கதம் புனः பிரத்யேகாத்மன்ய அக்ஷயே, பிரத்யேகாத்மாவது அனாத்மா அத்தியாசம் தானே சொல்லணும். அந்த பிரத்யேகாத்மாவது அவிஷயம் சொல்றே அப்படி இந்த எப்படி அத்தியாசத்தை சொல்ல முடியும் என்ற கேள்வியை கொண்டு வந்து கதம் புனம் பிரத்யேகாத்மன்ய அவிஷயே அவிஷயே பிரத்யேகாத்மனி விஷயத்திய தத் தர்மானாம் அத்தியாச கதம் கேள்வி கேட்ட என்ன பதில் கொடுக்கிறார்? அதற்கு முன்னாடி நதாவதயம் ஏகாந்தேன விஷயா அஸ்மத் பிரத்யய விஷயத்வா. அது முதல் சமாதானம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க நதாவதயம் ஏகாந்தேன விஷயா. இது வந்து சுத்த விஷயம் அப்படி கிடையாது, கொஞ்சம் விஷயமா கூட இருக்கலாம். அது எப்படி? நதாவதயம் ஏகாந்தேன அதுக்கு அது விஷயமா நினைக்கவே முடியாது என்றது கிடையாது. அதனுடைய சென்சிட்டிவா சொல்லும் பொழுது அப்படிதான். நதாவதயம் ஏகாந்தயம் பிரத்யேகாத்மா ஏகாந்தேன அபிஷேகா இல்ல அஸ்மத் பிரத்யேக விஷயத்வா. அகம் என்ற பிரத்யேகத்துக்கு அனுபவத்துக்கு விஷயமா இருக்கு. நதாவதயம் ஏகாந்தேன நதாயமஸ்ய நியமஹ புரோ வஸ்திதே விஷயே ஏவ விஷயாந்தரம் அத்தியஸ்தி. அப்பிரத்யக்ஷேஷ்ய ஆகாசே அப்பிரத்யக்ஷேபிஷ்ய ஆகாசே பாலான் பலமனிதான் அத்தியஸ்தி. அது சொன்னார். அது அப்புறம் அது முன்னாடி பதில் இது நதாவதயம் ஏகாந்தேன விஷயா அது சொல்றாரு. ஸ்வவததைவ அமித ராஷ்டிரதேவ தது அபிரவி விஷயதா உபச்சார சமாஸ்ரயா ஸ்வவததைவ தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கார். நதாவதி ப்ருவன் நதாவதயம் ஏகாந்தேன விஷயா தன்னுடைய வியாக்கியானம். நதாவதி ப்ருவன் நதாவது சொல்ற இல்லையா? நதாவதயம் ஏகாந்தேன விஷயா இது ப்ருவன் சகலம் ஆத்மனி விப்ரமசித்தையே. பிரத்யேகாத்மாவில ஜெகத்தின் விப்ரமம் சித்திக்கிறதுக்கு எதெல்லாம் சுரூபம் அந்த பிரத்யேகாத்மாவுக்கு ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் ஒரு ஆரோபத்தினால கல்பனையினால ஏற்படுத்த முடியும் சொல்றது. என்ன என்ன கல்பனை? அகம் என்ற ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அந்த கேள்விக்கு என்ன அபிப்பிராயம்? எங்கே அத்தியாசம் நடக்கணுமோ அது விஷயமா இருக்கணும். நமக்கு நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும். அப்பதான் அத்தியாசம் நடக்கும். அதுதான் கேள்வி. இது வந்து விஷயமா இல்லையே, விஷயதானே தானே இருக்கு கேள்வி. பரவாயில்ல விஷயம் தானே ஆரம்பத்தில் இருக்கு. யுஷ்மதஸ்மத் பிரத்யேகோதரையோ விஷயம் விஷயினா யாரு? ஆத்மா. விஷயமா ஜெகத்து இதுதானே வச்சிருக்கோம். அப்ப இது வந்து ஞான ஸ்வரூபமாவே இருக்கு, ஞானத்துக்கு விஷயமா இல்லை. இதுதான் கேள்வி. அது பிரச்சனை கதம்புரம் பிரத்யேகாத்மனி அவிஷயே பிரத்யேகாத்மனி கதம் அத்தியாசம். என்ன கேள்விக்கு அபிப்பிராயம் என்ன கேட்கிறாரு? பிரத்யேகாத்மாவில அத்தியாசம் நடக்கணும்னா முதல் பிரத்யேகாத்மாவு ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும். ஆனா அது விஷயம் இல்லை. ஏன் விஷயம் சொல்றது? ஞான ஸ்வரூபம் சொல்ற. அதான்
இதுதான் கேள்வி. ஏன் அப்படி கேட்கிறான் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பிரம்மங்கள் எல்லாம் அப்படிதான் நமக்கு பழக்கத்துல அப்படிதான் இருக்கும். இதம்னு தெரியறது, இதம்னு தெரியறது இல்லையா? சுத்தியில ரஜதாபியாசம் நடக்கிறது. சுத்தி ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. முதல் இந்த ரஜதாபியாசம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்ற மாதிரி அந்த இதம் தெரியறது, பாலவரியம் தெரியறது இருக்கு இல்லையா? தெரியறது நமக்கு தெரியறது. முதல் இதம்னு தெரியறது, அதுக்கப்புறம் அந்த ரஜதம் தெரியுது. இருக்கட்டும், அப்ப தெரியறதுன்னு என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. எது பிரமம் நடக்கணுமோ அது ஞானத்துக்கு விஷயமா இருக்கும். ஞானமாவே இருக்கக்கூடாது. உங்களுடைய பிரத்யேகாத்மா ஞான ஸ்வரூபமாவே இருக்கு, ஞானத்துக்கு விஷயமா இல்லையே. அப்பேற்பட்ட பிரத்யேகாத்மாவில் எப்படி அத்தியாசம் நடக்கிறது தான் கேள்வி. கதம் புனா ஆக்ஷயே, ஞானத்துக்கு விஷயமா இருக்கு இல்லாத, ஞான விஷயமா இல்லாத, ஞான விஷயம் அல்ல இருக்கிறது. அப்பேற்பட்ட பிரத்யேகாத்மாவில் எப்படி அனாத்மாத்தியாசம் நடக்கும்? என்ன பதில்? என்ன பதில்? அகம் என்ற ஞானத்துக்கு பிரத்யேகாத்மா விஷயமாச்சு. யார் சொன்னேன் உங்களுக்கு விஷயம் இல்லை என்று? விஷயம் தானே. இதான் பதில். அகம் தெரியறது எதை தெரியறது? அகம் எதை தெரியறது கேட்டா சரீரத்தை தெரியுது, இந்திரியங்களே தெரியுது, மனசை தெரியுது, எல்லாம் விட்டுருக்கோம். எதை தெரியறதா இருந்தாலும் சரீரத்தை மட்டும் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. அகம் என்ற பருவம், அகம் என்றது தெரியறது, சரீரத்தை தான் நான் அகம் நினைச்சிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய மாசம் என்று இருக்கேன், அதையே மட்டும் வச்சுட்டு அகம் என்ற பிரதீதி வராது, வரவே வராது. அப்படின்னா இது ஒரு திட்டம் தானே. இதுக்கு அகந்த பிரதீதி பிரத்யேகம் கிடையாது. சுத்த நிலமா இருந்தா அதுக்கு அகந்த பிரதீதி கிடையாது. அகம் இருக்கணும்னா சரீரம் இருக்கட்டும், சரீர சம்பந்தம், சரீராதிகளோட சம்பந்தம் இல்லாமல் அகம் என்ற அனுபவம் நமக்கு கிடையாது. வாஸ்தவம் தான். நமக்கு அனுபவத்துல அகம் சொல்லும்போது ஏதோ சரீரமோ ஒரு இந்திரியமோ ஒரு மனசோ ஏதாவது நம்மளுடைய ஒரு பெர்சனாலிட்டியோ ஏதோ வச்சுதான் அகம் நான் தான் நம்மளுடைய பெர்சனாலிட்டி தெரியுது. இப்பேற்பட்ட நான் தெரியுது இருக்கட்டும். ஒரு அனாத்ம சம்பந்தத்தை வச்சுக்கோங்க, இல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். ஆனால் ஆத்ம சம்பந்தமே இல்லாமல் அகம் என்ற அனுபவம் இருக்கா? இருக்க முடியாது. அப்ப அந்த அகம் என்ற அனுபவத்துக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு. அகம் என்ற அனுபவத்துக்கு மொத்தமா விஷயம் ஆத்மா சொல்லக்கூடாது. அதுல அனாத்மா சேர்ந்து இருக்கு, அது பிரிக்க தெரியாது நமக்கு. அதுவும் வாஸ்தவம். எத்தனை அனாத்மா அதுல சேர்ந்து இருக்கு நம்மளால பிரிக்க தெரியாது. அகம் பசியான்னு சொல்லும்போது இந்திரியம் சேர்ந்து இருக்கு, அகம் ஸ்தூலகான்னு சொல்லும்போது சரீரம் சேர்ந்து இருக்கு, அகம் கச்சான்னு சொல்லும்போது சரீரம் சேர்ந்து இருக்கு, அகம் சிந்தையான்னு சொல்லும்போது மனசு சேர்ந்து இருக்கு. இருக்கட்டும், எல்லாம் சேரட்டும். அது மட்டும் இல்ல, அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சரீர விசிஷ்டமாவோ மனோ விசிஷ்டமாவோ இந்திரிய விசிஷ்டமாவோ ஏதோ ஒரு விசிஷ்டமா தெரியக்கூடியது என்ன? அது ஆத்மா தானே. அது போதும். சுத்தமா சம்சாரத்துல மோட்சத்துக்கு முன்னாடி, மோட்சம் வர்றதுக்கு முன்னாடி சுத்த ஆத்மஸ்வரூப ஞானம் கிடையாதுன்னா கூட இதுக்கு அந்த அகம் என்ற அனுபவத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த அகம் என்றது சாமானியமா தெரியுது சொல்லலாம். அதனால அகம் என்ற அனுபவத்துக்கு ஆத்மா பிரத்யேகாத்மா விஷயமா இருக்கு. அப்போ அது சுத்தமா விஷயமே கிடையாதுன்னு எப்படி சொல்றது? எப்படி சொல்லலாம்? நீங்க தான் சொல்றது இல்லையா? விஷயணும் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ரோக்தேத்யாகுரு மனீஷினா. ஆத்மேந்திரிய ஆத்மா, நீங்க சரீரேந்திரிய மனோயுக்தம் சொல்றது வாஸ்தவம் தான். ஆத்மா என்ற வார்த்தைக்கு அங்கே அர்த்தம் சரீரம். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ரோக்தேத்யாகுரு மனீஷினா. ஆத்மேந்திரிய மனோயுக்தா யஹ ஆத்மா. ஆத்மா அந்த சுத்தியில் இருக்கிற ஆத்மாவுக்கு சரீரம் அர்த்தம். சரீர இந்திரிய மனோயுக்தமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு, அதுதான் போக்தாவும். நான் என்ற அனுபவத்துக்கு விஷயமா இருக்கு. அது சரீர யுக்தமா இருக்கலாம், மனோயுக்தமா எப்படியா இருக்குது, விஷயமா இருக்கு இல்லையா? எப்படியே ஆத்மா ஆத்மாதான். அது ஜீவாத்மா பரமாத்மா பிரிச்சாலும் பிரிக்காட்டாலும் ஆத்மா தெரியாது இல்லையா? அவ்வளவுதான். இப்போ இதனால என்ன வந்தது? சரி, அப்போ ஆத்மா விஷயம் சொல்றது என்ன அர்த்தம்? இப்ப விஷயம் சொல்றது முன்னாடி விஷயம் சொல்றது
உண்மையா அது விஷயா இருக்கட்டும், கல்பிதம் விஷயத்துவம் வக்தும் சக்கியதே. கல்பிதம் விஷயத்துவம் அந்த சித்தவருத்திக்கு விஷயமா இருக்கலாம். கல்பிதம் விஷயத்துவம் வக்தும் சக்கியதே. கல்பிதம் விஷயத்துவம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முக்கியமான விஷயத்த சொல்லணும் இல்லையா? அது தேவையில்லையே சொல்றேன். ஏன்னா கல்பனையாவயம் நிதும்சமாக ஒரு கல்பனையை வச்சுட்டு அதுவும் வந்து அகப்பிரத்தியத்துக்கு ஆத்மா விஷயம் ஆகிறதும் வந்து ஒரு அத்தியாசத்தினால்தான். அத்தியாசத்தினால்தான். அத்தியாசம் இல்லாமல் அது நடக்காது இல்லையா? அகம் என்ற அனுபவத்துக்கு ஆத்மா விஷயமா வரணும்னா முதல்ல அகம் என்ற அனுபவம் வரணும். அகம் என்ற அனுபவம் வர்றதுக்கு மனோத்தியாசமோ இந்திரியாத்தியாசமோ சரீராத்தியாசமோ ஏதோ ஒன்று வேணும். அதனால அது இருக்கட்டும். இருந்தாலும் அத்தியாசத்தை வச்சுட்டு நமக்கு அகம் என்ற அனுபவத்துக்கு ஆத்மா விஷயம் சொல்றதுக்கு சொல்றதுனால இந்த தப்பு கிடையாது. ஆனால் அந்யோன்யாசிரியம் கேட்கணும். அதிக பாஷ்யதேவ தத்ரவி விஷயதா விபதார சமாசிரயா ஸ்வவகதைவ நதாவது ப்ருவன் சகலம் ஆத்மனி விப்ரம சித்தையே நதாவதையும் ஏகாந்தேனா விஷயா என்ற பக்தியினால பாஷைக்கார சமாதானம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஏன்னா இந்த சமாதானம் சரியா வருதா? அந்யோன்யாசிரியம் கேட்கணும். எப்படி அந்யோன்யாசிரியம்? அத்தியாசத்துக்கு எப்படி அத்தியாசம் நடக்கிறதான கேள்வி. ஆத்மா வந்து விஷயம் கிடையாது, அது விஷய. ஆத்மா விஷயமா இருந்தால்தான் ஆத்மாவில் அனாத்மாத்தியாசம் நடக்கும். ஆத்மா விஷயம் இல்லையேன்னு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? ஆத்மா விஷயமா இருக்கலாம், அகம் பிரத்யேகத்துக்கு விஷயமா இருக்கலாம், அதனால அத்தியாசம் நடக்கும் போதும் சொன்னான். அப்ப அதுக்கு மேல கேள்வி வரும், ஆத்மா அகம் பிரத்யேகத்துக்கு எப்படி விஷயமாச்சு? அது வந்து அத்தியாசத்தினால. ஐயோ, அத்தியாசத்துக்கே நான் காரணம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அத்தியாசத்தினால வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு அத்தியாசம் நடக்கணும்னு சொன்னா எப்படி? அத்தியாசத்துக்கு என்ன காரணம்னு கேட்கிறேன். அத்தியாசத்துக்கு ஆத்மா விஷயமா இருக்கணும். ஆத்மா விஷயமா சொல்றது எப்படி? அகம் பிரத்யேகத்துக்கு விஷயமா இருக்கு. அகம் பிரத்யேகத்துக்கு ஏன் ஆத்மா விஷயமா இருக்கு? அத்தியாசத்தினால. அப்ப அத்தியாசத்தினால அகம் பிரத்யேகத்துக்கு ஆத்மா விஷயமா இருக்கு. அகம் பிரத்யேகத்துக்கு விஷயம் ஆகிறதுனால அத்தியாசம் இருக்குது. இதுதான் அந்யோன்யாசிரியம். முதல் எது நடந்ததுன்னு கேள்வி. அந்யோன்யாசிரியம் வந்து இதுதான். முதல் வந்து ஆத்மா அகம் பிரத்யேகத்துக்கு விஷயம் ஆச்சு, அதுக்கப்புறம் அனாத்மா அத்தியாசம் வந்துருக்கு. அப்படின்னா அகம் என்னுடைய ஆத்மாவே தெரியுது, அதுக்கப்புறம் ஜெகத்தை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? அகவா அதாவது வேற விதமா அகம் என்ற ஒரு அத்தியாசம் வர்றதுக்கே அகம் என்ற அனுபவம் வரணும்னா முதல் ஒரு அத்தியாசம் வேணும் இல்லையா? அது எப்படி? அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அகம் தெரியும் பொழுதே எல்லாம் அனாத்மாவும் வந்துருக்கும் தெரியுமா? அகம் சின்ன வார்த்தை, ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு, பல விதமான விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய எல்லா பர்சனாலிட்டி அதுக்குள்ள போயிடுது. கரிக்குலாம் நிச்சா அகம் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் அதுல ஏதோ ஒரு அம்சத்தை அட்டாக் பண்ணா கூட நமக்கு கஷ்டமா போயிடும். ஐயோ இப்படி வந்துருக்கான் வெளியிலேயே அந்த மாதிரி வரும். ஏன்னா அதுக்கு எல்லாமே வந்துருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த எல்லா அனாத்மாவையும் சேர்ந்துதான் அகம் வருது. ஆத்மா இல்லே சொல்ல, அனாத்மா நிறைய இருக்குது. அனாத்மாவை தான் முக்கியமா வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த அகம் என்ற அனுபவம் வருவதற்கே அத்தியாசம் வேணுமே. அது எப்படி வந்தது கேட்டா என்ன பதில் இருக்கு? சித்தமான பதில் என்ன? பூர்வபூர்வாத்தியாசம் உத்தரவுத்தராத்தியாசம். இவ்வளவுதான். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி அந்யோன்யாசிரியம் நிறைய இடத்துல கேட்கலாம். கர்மம் வந்த அப்புறம் சம்சாரம் வந்ததா, சம்சாரத்துக்கு அப்புறம் கர்மம் வந்ததா, சிருஷ்டிக்கு அப்புறம் கர்மம் வந்ததா, கர்மத்துக்கு அப்புறம் சிருஷ்டி வந்ததா? கர்மான புண்ணியா புண்ணியங்கள், பிராணிகளுடைய புண்ணியா புண்ணியங்களை வச்சுட்டு சம்சாரம் வந்ததா, சம்சாரம் பிரபஞ்சம் வந்த அப்புறம் பிராணிகளுக்கு புண்ணியா புண்ணியங்கள் வந்ததா? என்ன பதில்? இந்த கேள்விக்கு அத்வைதிகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அது எனக்கு பூர்வபூர்வ கர்மத்தினால உத்தரவுத்தர ஜெகத் பிரபஞ்ச திருஷ்டி அந்த மாதிரி ஐயாவே சொல்லுவோம். பூர்வபூர்வ அத்தியாசத்தினால ஆத்மா விஷயம் ஆயிடுது. இப்போ நான் என்னுடைய ஆத்மாவை நான் அனாத்மாவை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? அகப்பிரத்திய விஷயமா இருக்கு. எப்படி அகப்பிரத்திய விஷயமா இருக்கு? முன்னாடி அத்தியாசம் பூர்வபூர்வ அத்தியாசம் இருக்கு. பூர்வாத்தியாசத்தினால இப்ப அகப்பிரத்தியத்துக்கு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் பிரபஞ்ச பிரமம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் பிரபஞ்ச பிரமம் நடந்ததே இருக்கு இல்லையா? பூர்வபூர்வ அத்தியாசம் மூலமா உத்தரவுத்தர அத்தியாசம் நடக்கிறது. முதல் அத்தியாசம்
முதல் அத்தியானம். ஆனா கொஞ்சம் இது அத்வைதிகளுக்கு மட்டும் இல்லை இந்த பதில். அத்தியானம் அத்வைதி தான் சொல்ற, வேற யாரும் சொல்ல மாட்டார். ஆனா இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி எல்லா இடத்துலும் வரலாம், எல்லோருக்கும் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. அதனால அந்யோன்ய ஆசிரியம் எல்லாம் அது சிட்டி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு பயம் வரும், அவ்வளவுதான். எஸ்னோ பயோ சமோ தோஷா சமயமான எஸ்னோ பயோ சமோ தோஷா பரிகாரோபி வாசமா நைகம் பகிர்யோக்தவியம் சாதுகர்த்த விசாரணை. வாதவிவாதம் நடக்கும் பொழுது கேள்வி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான், பதிலும் ஒரே மாதிரி தான், பேசக்கூடாது. ரெண்டு பேரும் பேசாம இருக்கலாம். ஏன்னா பதில் உங்கள்கிட்ட பட்சத்துல அந்த கேள்வி இருக்கு, இவ்வளவுதான் உங்களுக்கு உங்களாலேயும் பதில் சொல்ல முடியும். அப்படியே அந்த கேள்வியே கிடையாது அர்த்தம்.